முக்கிய செய்திகள். இந்தியாவில் அரசியல் அமைப்பே உயர்வானது என தலைமை நீதிபதி BR கவாய் கருத்து. நீதிமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை ஆகிய 3 தூண்களும் சமம் என்றும் பேச்சு. வங்கதேசத்திலிருந்து தரை வழியாக ஆயத்த ஆடைகளை இறக்குமதி செய்ய தடை. பழங்களையும் கொண்டுவர கட்டுப்பாடுகளை விதித்து மத்திய அரசு நடவடிக்கை. யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பஹல்காம் தாக்குதலில் தொடர்பா? ஹரியானா போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. ஆவடி கூடுவாஞ்சேரி ரயில் பாதை திட்டத்திற்கு 4 லட்சம் மட்டுமே ஒதுக்கீடு. மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் வெளுத்து வாங்கிய கோடை மழை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். இந்தியாவில் அரசியல் அமைப்பே உயர்வானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் கூறியுள்ளார். சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் திரு RN ரவி கிடப்பில் போட்டிருந்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதில் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கிய நீதிபதிகள் ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் ஒப்புதல் வழங்க வேண்டும் என காலக்கெடு நிர்ணயித்து தீர்ப்பு வழங்கினர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூடுதல் விளக்கம் கேட்டிருந்தார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்த முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் மும்பையில் பார் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் பேசிய தலைமை நீதிபதி திரு கவாய், ஜனநாயகத்தின் 3 தூண்களான நீதித்துறை, நிர்வாகத்துறை, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் ஆகியவை சமமானவை என்றும் ஒவ்வொரு அமைப்பும் ஒன்றுக்கு ஒன்று மதித்து நடக்க வேண்டும் என்றும் கூறினார். இதனிடையே பதவியேற்ற பிறகு சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவிற்கு முதல் முறையாக சென்ற தலைமை நீதிபதிக்கு உரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்படாமல் அவமதிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் திரு கவாய் கலந்து கொண்ட பாராட்டு விழாவிலும் மாநில அரசின் தலைமைச் செயலாளர், DGP, காவல் ஆணையர் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். விழாவில் பேசிய தலைமை நீதிபதி இது தொடர்பாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது பேசுபொருளாகியுள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்திலிருந்து ஆயத்த ஆடைகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உட்பட குறிப்பிட்ட சில பொருட்களை தரை வழியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது முதல் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு பாதிப்படைந்துள்ளது. அதை மேலும் சிக்கலாக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்ய கடந்த மாதம் வங்கதேச அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இதற்கு பதிலடி தரும் வகையில் வங்கதேசத்திலிருந்து தரை வழியாக சில பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டில் உள்ள எந்த ஒரு நில சுங்கச்சாவடிகள் வழியாகவும் வங்கதேசத்திலிருந்து ஆயத்த ஆடைகள் இறக்குமதிக்கு அனுமதி கிடையாது. இது தவிர பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பருத்தி, பிளாஸ்டிக், மரச்சமான்கள் ஆகியவற்றின் தரைவழி இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறையின் கீழ் செயல்படும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மீன், சமையல் எண்ணெய், ஜல்லிக்கற்கள் போன்ற பொருட்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. தடை செய்யப்பட்ட பொருட்களை இனி நவி மும்பையில் உள்ள நவஷோபா துறைமுகம் மற்றும் கொல்கத்தா துறைமுகம் வாயிலாக மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும். அதே சமயம் இந்தியா வழியாக நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவால் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள சுங்க சோதனை சாவடிகள் வாயிலாக ஆயத்த ஆடைகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய கட்டுப்பாடு வங்கதேச ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பஹல்காம் தாக்குதலில் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானுக்காக இந்தியாவில் உளவு பார்த்ததாக நேற்று முன்தினம் ஹரியானாவைச் சேர்ந்த 33 வயது ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 23ஆம் தேதி அவர் பாகிஸ்தான் தூதரகத்தில் நடந்த இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்ட வீடியோ காட்சிகளை தமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்ட ஜோதி அந்நாட்டு உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியதை ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் சீனா, இந்தோனேஷியா, நேபாளம் ஆகிய நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு முன்பு கடந்த ஜனவரி மாதம் அவர் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு நடுவே பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் அவர் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது. டெல்லியில் பணியாற்றிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டேனிஷ் என்னும்
அசன் உர் ரஹீமுடன் பழகி வந்ததாகவும் ஜோதி மல்ஹோத்ராவின் பாகிஸ்தான் பயணத்திற்கு அவர் உதவியதாகவும் கூறப்படுகிறது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு உளவு பார்த்த புகாரில் அந்த தூதரக அதிகாரி இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அளித்த தகவலின் பேரில் ஹரியானாவின் ஹிசார் காவல் நிலைய போலீசார் ஜோதி மல்ஹோத்ராவை கைது செய்தனர். பெஹல்காம் தாக்குதலுக்கு தேவையான ரகசிய தகவல்களை அவர் சேகரித்து கொடுத்தாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜோதி மல்ஹோத்ராவுடன் நெருங்கிய நட்பு வைத்திருந்த ஒடிசாவைச் சேர்ந்த மற்றொரு பெண் யூடியூபர் பிரியங்கா சேனாதிபதி உட்பட வேறு சில யூடியூபர்களும் பாகிஸ்தான் உளவாளிகளாக செயல்பட்டார்களா என்பது குறித்தும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். டெல்லியில் 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் பணியாற்றி வந்த ஜோதி மல்ஹோத்ரா கொரோனா ஊரடங்கு காலத்தில் வேலை இழந்தபோது யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையிலான 839 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய திட்டமான ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு நடப்பு மத்திய பட்ஜெட்டில் 4,27,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் ஆரம்பகட்ட பணிகளை முடிக்கவே மேலும் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப அதை ஒட்டி அமைந்துள்ள புறநகர் பகுதிகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. குறிப்பாக சென்னையை ஒட்டி அமைந்துள்ள கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், குடியிருப்புகள் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. தவிர தாம்பரம், ஆவடி ஆகியவை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. ஆனாலும் இன்னும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் பயணியர் போக்குவரத்து மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் புது ரயில் பாதை அமைக்கப்படும் என 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. திட்டத்தின் இறுதிக்கட்ட சர்வே பணிகள் மேற்கொள்ள தெற்கு ரயில்வே 2022ஆம் ஆண்டு டெண்டர் வெளியிட்டது. தொடர்ந்து இந்த திட்டப்பணியை நிறைவேற்ற மொத்தம் 839 கோடி ரூபாய் தேவைப்படும் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டது. எனினும் அப்போது போதிய அளவில் நிதி ஒதுக்கப்படாததால் அடுத்த கட்ட பணிகள் துவங்கவில்லை. கடந்த 2023-24ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு 58 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து ஆரம்பகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் நடப்பு நிதிநிலை அறிக்கையில் 4,27,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை கொண்டு ஆரம்பகட்ட பணிகள் முடிக்கவே மேலும் தாமதம் ஏற்படும் என்பதால் இந்த திட்டப்பணி முடித்து செயல்பாட்டுக்கு வர பல ஆண்டுகளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது புறநகர் ரயில் பயணியர் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கோடை மழை வெம்மையை தணித்தது. மாநிலத்தில் கோடைக்காலம் தொடங்கியது முதல் வாட்டி வரும் வெயிலுக்கு மத்தியில் மழை பெய்து வருவதால் சற்று இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு, பரனூர், திம்மாவரம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் முகையூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை நகர பகுதிகளில் 2வது நாளாக பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்தது. மழையில் நனைந்த சிறுவர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி விளையாடினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, எரையூர் ஆகிய பகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரம் பலத்த மழை கொட்டியது. பட்டுக்கோட்டையில் 3வது நாளாக சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம், புதுப்பேட்டை, கல்லாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல், நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், பெரம்பலூர், ஆலத்தூர், வேப்பந்தட்டை, அரும்பாவூர் உள்ளிட்ட இடங்களிலும் பெய்த மழை பொதுமக்களுக்கு ஆறுதலை தந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தோப்புத்துறை, தலைஞாயிறு ஆகிய பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 மாவட்டங்களிலும், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளையும் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஒரு ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார்.
நேற்று விண்ணில் ஏவப்பட்ட இஸ்ரோவின் 101வது ராக்கெட் திட்டமான PSLV-C61 புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் முயற்சியின் போது எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தது. ராணுவ கண்காணிப்பு பணிகளுக்கு ரீசாட் 1B ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் பெரிதும் உதவும் என கூறப்பட்ட நிலையில் இந்த தோல்வி விஞ்ஞானிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பெங்களூரு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது PSLV-C61 தோல்வி குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழ அனைத்து விதமான பணிகளையும் இந்திய விண்வெளித்துறை செய்து வருவதாகவும் திட்டமிட்டபடி இந்த வருடம் மொத்தம் 13 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவ உள்ளதாகவும் அவர் கூறினார். 13 ராக்கெட் லான்ச் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இது இருக்குது. அப்போ இது ஒரு இதில் உள்ள பிரச்சனை இதை பார்த்துக்கிட்டு இது செப்பரேட் ஆகி கொஞ்ச நாள் இதாகும். மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் கலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரில் 2வது நாளாக வெண்ணுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கும் ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக ஆற்றில் வெண்ணுரை பொங்கிச் செல்கிறது. குவியல் குவியலாக துர்நாற்றத்துடன் நுரை வெளியாவதால் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர். விவசாயம் பண்றதுக்கு எல்லாமே அழிஞ்சு போகுது. அந்த தண்ணி வரதுனால அந்த கெமிக்கல் தண்ணி போரங்களால இதாகி அந்த தண்ணி இருந்து எப்படி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு போர் தண்ணி யூஸ் பண்ணாலும் அந்த கெமிக்கல் தண்ணி போருக்கு ஊத்து போற மாதிரி தெரியுது. அந்த ஊத்து போறதுனால அந்த தண்ணி யூஸ் பண்ணா ஃபுல்லா கெமிக்கல் அதை ட்ரிப்ஸ் பைப் கூட எல்லாம் அடிச்சிடும். இன்னொன்று கிழங்கு வந்தாலும் அந்த கிழங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். கடந்த 2 நாட்களாக இந்த நிலை நீடிப்பதால் தென்பெண்ணை ஆற்று நீரை உடனடியாக சுத்திகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் பனி போல தொடர்ந்து கொட்டிய இலவம் பஞ்சால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். அங்குள்ள செஞ்சி சாலை, அங்காடி மற்றும் ஜிப்மர் நகர பிரிவு மருத்துவ மையத்துக்கு இடையே இலவம் மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கோடை தொடங்கியதும் இந்த மரத்தின் காய்கள் வெடித்து பஞ்சு கொட்டுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது பலத்த காற்று வீசுவதால் காற்றில் பறந்து வரும் அதிக அளவிலான பஞ்சு வாகன ஓட்டிகளை நிலைகுலைய செய்வதால் இன்னலுக்கு ஆளாகின்றனர். மேலும் சாலை முழுக்க வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல பஞ்சு காட்சியளிக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் காற்றில் பறக்கும் பஞ்சுகளை தண்ணீர் பீச்சி அடித்து கீழே விடச் செய்தனர். பஞ்சு பறந்து வந்து உணவு பண்டங்கள் மீது விழுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் லிப்டின் ஸ்பிரிங்கில் சிக்கிக் கொள்வதால் அடிக்கடி பழுதடைந்து விடுவதாக கூறினர். மே மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நாங்க ஒவ்வொரு வருஷமும் எம்எல்ஏட்ட போயிட்டு சொல்லுவோம். சொன்னாக்கா இதே போல ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டுட்டு இதே போல அடிப்பாங்க. பட் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே இல்லை. அது யாருக்கிட்டையாவது டெண்டர் விட்டுட்டு அந்த காய் வரும்பொழுதே, காய் கொஞ்சம் முத்தலா இருக்கும் பொழுதே பறிச்சுட்டாங்கனாக்கா எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாத இருக்கும். மரத்தினை வெட்டாமல் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் முதல் கட்டமாக சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் ஏடிஎம் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த ஏடிஎம்களை பொறுத்தவரையில் 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என்று 2 வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். பொதுமக்கள் தங்களின் வாட்டர் பாட்டில்களில் தண்ணீரை பிடித்து பருகும் வகையில் இந்த ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை கடற்கரை, பேருந்து நிலையம், பூங்கா, பள்ளி, கல்லூரி பகுதிகள், மார்க்கெட் பகுதிகள் என்று 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம் அமைக்கப்பட உள்ளன. பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர் மார்க்கெட், சைதாப்பேட்டை மற்றும் கிண்டி பேருந்து நிலையங்கள், சிவன் பூங்கா, அண்ணாநகர் டவர் பூங்கா ஆகிய 40 இடங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு குடிநீர் ஏடிஎம்கள் தயார் நிலையில் உள்ளன. எஞ்சிய 10 இடங்களில் விரைவில் பணிகள் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த ஏடிஎம்களை தொடர்ந்து கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தனிக்குழு அமைக்கவும் சென்னை குடிநீர் வாரியம் முடிவு செய்துள்ளது. திருவள்ளூர் அருகே 4 தலைமுறைகளை கண்ட மூதாட்டி ஒருவர் தனது பேரப்பிள்ளைகளுடன் இணைந்து 100வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். புன்னம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொட்டியம்மாள் கடந்த 1925ஆம் ஆண்டு பிறந்தார். இவருக்கும் ஜெகநாதன் என்பவருக்கும் திருமணம் நடந்த நிலையில் இத்தம்பதிக்கு 5 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர்.
4 தலைமுறைகளை கண்ட மூதாட்டி பொட்டியம்மாளின் 100வது பிறந்தநாள் விழா நேற்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சேரட் வண்டியில் அமர வைத்து மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து பேரப்பிள்ளைகள் புடைசூட ஊர்வலமாக அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். நூறாவது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய பொட்டியம்மாளிடம் உறவினர்கள் ஆசி பெற்றனர். பாட்டியின் பிறந்த நாளை பேரக்குழந்தைகள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் அரசியல் அமைப்பே உயர்வானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் கூறியுள்ளார். வங்கதேசத்திலிருந்து ஆயத்த ஆடைகள், பழங்கள் உட்பட குறிப்பிட்ட சில பொருட்களை தரைவழியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பெஹல்காம் தாக்குதலில் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.